ஹலோ உமா, புறப்பட்டீங்களா? இப்பதான் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் உமா. சரி, நான் எப்படியும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. பிரபு, இந்த வேட்டி சட்டையை போட்டு வா. எதுக்கு? சொல்றேன், ட்ரெஸ் பண்ணிட்டு வா. எனக்கு இது பிடிக்கல. எனக்காக? உனக்காக நான் எதுக்கு வேட்டி சட்டை போட்டுக்கணும்? ப்ளீஸ், நேரம் ஆகுது. நான் வேணா முள்ள நிறுத்திடுறேன். ஒரே இடத்துல நேரமாகாது. போயிட்டு வந்து நேரத்தை நிறுத்தலாம். இப்ப ட்ரெஸ் பண்ணு. டோன்ட் கம்பல் மீ. ப்ளீஸ் பிரபு, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. எதுக்கு காத்துட்டு இருக்காங்க? நான் சொல்றேன், நீ ரெடி ஆயிட்டு வா. முடியாது. பிரபு, எதுக்கு கத்துற? நான் கத்தல, அமைதியா தான் சொன்னேன். இல்ல, நீ கத்துன. இல்ல பிரபு. இப்ப என்ன பண்ணணும்? இந்த வேஷ்டி சட்டையை போட்டுக்கோ. நீ அழக்கூடாது. அழல. 2 minutes வந்துடுறேன். தேங்க்ஸ் பிரபு. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ, எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் ஹால். ஹால் ஃபுல்லா ஏசி. நம்மளுக்கு சொந்தமா ஒரு ஏசி கூட இல்ல. இவ்ளோ பெரிய மண்டபம் சொந்தமா இருந்து என்ன பிரயோஜனம்? கல்யாணம்னா ஜேன்னு ஆளுங்க இருந்தா தானே கலையா இருக்கும். அந்த வீட்டையும் நம்ம வீட்டையும் சேர்த்து மொத்தம் 20 பேர் கூட இல்ல. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல திருப்தியே இல்ல. அம்மா, சொந்த பந்தம் இல்லாம கல்யாணம் நடத்துறது எங்க மனசுக்கும் குறையாதான் தெரியுது. ஆனா என்ன பண்றது, கல்யாணம் எதிர்பார்க்காம அமைஞ்சிருச்சு. பத்திரிக்கை அடிச்சு நேர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு நேரம் கிடையாது. போன்ல சொன்னோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அதனால தானேமா கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிட வேண்டாம், ஒரு 10 நாள் கழிச்சு பத்திரிக்கை அடிச்சு ரிசப்ஷனுக்கு கூப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எது எப்படி இருந்தாலும் ரேவதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இதை விட நமக்கு என்னமா வேணும்? தனோ, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு முதல்ல ரேவதியை ரெடி பண்ணுங்க. நான் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டு வரேன். அருணாச்சலம், நீயும் கூட வாப்பா. சரிங்கப்பா. ரெடி அவங்க ஜோதி, சீக்கிரம். அது எல்லாத்தையும் எடுமா. Dira na dira na dira na